கிராமத்தை நம்ம தேடி போகும்போது அவங்க கிட்ட இருக்கிற கோபங்களாக இருக்கட்டும், வைராக்கியமாக இருக்கட்டும், திமிராக இருக்கட்டும், அது அவ்வளோ யதார்த்தமாக இருக்கும், அவ்வளோ உறுதியானதாக இருக்கும். அதை தான் பாரதி ராஜா காட்டினார். நீ சொன்னால் என்னன்னாலும் செய்வேங்கிறது அந்த படத்தோட இறுதி காட்சியில் அதுதான், அங்கே காமிக்கப்பட்ட காட்சி தான் அந்த காட்சி அப்படிங்கிறது. அவர் பார்த்துட்டு வந்த அந்த கிராமத்தை, இன்னும் பார்க்காத பல கிராமங்களை காட்டினார். ஒரு அக்கா தங்கைக்குள்ள இருக்கிற உறவை ஒரு மரத்தை வச்சு பேச வச்சாரு. ஒரு காதலியோட தவிப்பை ஒரு தோணியை வச்சு பேச வச்சாரு. ஒரு வயது முதிர்ந்த ஆணோட காதலை ஒரு இளவட்ட கல்லை வச்சு பேச வச்சாரு. எங்கேயோ வேலைக்கு தேடி போன ஒரு காதலன் வருவான்ங்கிறத ஒரு ரயிலை வச்சு பேச வச்சாரு. இங்கே ஆப்ஜெக்ட்ஸ் வந்து அது ஒரு கதாபாத்திரமாக மாறுது. ஒரு வெட்டு கத்தியாக இருக்கட்டும், அண்ணன் சொன்னால் அறுத்துக்குவியான்னு சிரிச்சுக்கிட்டே அந்த பொண்ணு வந்து கழுத்தை அறுத்துக்கிற காட்சி வந்து நீ சொன்னால் என்னன்னாலும் செய்வேங்கிறது அந்த படத்தோட இறுதி காட்சியில் அதுதான், அங்கே காமிக்கப்பட்ட காட்சி தான் அந்த காட்சி அப்படிங்கிறது. இன்றைக்கும் நம்ம வந்து அழிஞ்சு போயிடாத கிராம மக்கள் இருக்கிற இடத்துல ஒரு பாம்படம் அணிந்த ஒரு பெண்ணை, அப்படி ஒரு கிராமத்தை நம்ம தேடி போகும்போது அவங்க கிட்ட இருக்கிற கோபங்களாக இருக்கட்டும், வைராக்கியமாக இருக்கட்டும், திமிராக இருக்கட்டும், அது அவ்வளோ யதார்த்தமாக இருக்கும், அவ்வளோ உறுதியானதாக இருக்கும். அதை தான் பாரதி ராஜா காட்டினார். பெண்களை வச்சு காட்டினார், கதாபாத்திரங்கள், மண்ணை வச்சு காட்டினார். இந்த மண் வாசனைங்கிறது வந்து இந்த மண்ணை கொண்டு போய் நீ அமெரிக்காவில் வச்சா இந்த வாசனை உனக்கு வராது. இந்த தண்ணியில் ஊறி இந்த ரத்தத்தில் ஊறினது தான் மண். எங்கள் உறவுகளுக்கு இடையில் இருக்கிற சண்டையாக இருக்கட்டும், சச்சரவாக இருக்கட்டும், உரிமையாக இருக்கட்டும், அது வந்து எங்களுக்கே உண்டானது அப்படிங்கிறத அப்படியே அவர் பார்த்துட்டு வந்த அந்த கிராமத்தை, இன்னும் பார்க்காத பல கிராமங்களை காட்டினார். அதுதான் அவரோட மெயின் கதாபாத்திரம்ங்கிறது அந்த கிராமம் தான். ஒரு ஆவணப்படுத்துதல்னு சொல்லுவோம்ல, அது வந்து நம்ம ஒரு எழுத்தில் ஆவணப்படுத்திட முடியும், ஒரு கல்வெட்டில் ஆவணப்படுத்திட முடியும். சினிமாவில் ஒரு பெரிய வாழ்க்கையை நம்ம வந்து ஒருவருடைய கதையை தான் சொல்கிறோம், ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஆவணப்படுத்துதல் இருக்குதுல்ல. உதாரணத்துக்கு வேதம் புதிது படத்தில் ஒரு பஞ்சாயத்து காட்சி வரும். ரொம்ப சாதாரணமாக வந்து அந்த ராஜா வந்து சொல்லுவார், நம்ம ஒரு ஸ்கூல் கட்டலாம் அப்படின்னு தான் சொல்லுவார். அந்த சாதாரணமாக பேசுகிற ஒன்று எப்படி ஜாதி பிரச்சனையாக மாறுது, ஒருத்தருக்கு ஒருத்தர் சாதியை எப்படி சொல்லி திட்டிக்கிறாங்க, அது எப்படிப்பட்ட சாதி கலவரமாக மாறுதுங்கிறது பெரிய ஆவணம். எங்கே ஜாதி கலவரம் ஆரம்பிக்குதுங்கிறதுக்கான ஒரு ஆவணம். நீங்கள் சொன்னதில் ஒரு முக்கியமானதுன்னா அந்த தாய்மாமன் சீர் பற்றி சொன்னீங்கல்ல. இப்போ மானூத்து மந்தையிலே பாட்டு முழுக்கவுமே ஒரு தாய்மாமன் சீருங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிற ஒன்றும், நிலமும் பெண்ணும் எப்படி கிராமத்தவங்களுக்கு முக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயமும், அதே மாதிரி அந்த பாம்படம் அணிந்த பெண்கள் அவர்களுடைய சொலவடை. நீங்கள் வந்து சில படங்களில் வேதம் புதிது படங்களில் திருநெல்வேலியினுடைய சொலவடை இருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா மற்ற படங்களில் மதுரை, தேனி, உசிலம்பட்டி அவர்களுடைய சொலவடை வந்து அங்கே அதிகமாக இருக்கும். எல்லா படத்துலையும் அவர்கள் பேசும் பொழுது அந்த பழமொழியும் சொலவடையும் இன்றைக்கு நாம் வந்து மறந்து போகலாம், ஆனால் என்றைக்கோ ஒரு நாள் அவர் அதை பதிவு பண்ணி வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி நீங்கள் பெண் கதாபாத்திரங்கள் பற்றி சொன்னீங்க. அவருடைய படம், பாரதி ராஜா அவர்களினுடைய படம் அப்படின்னாலே அந்த பெண்ணுக்காகவும் பெண் கதாபாத்திரம் தான் அதில் ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்கும்.